மாவட்டம் காளையார்கோவில் அருகே உள்ள கிராமத்தில் செயல்பட்டு வந்த ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் தலைமை ஆசிரியராக காளையார்கோவில் பகுதியைச் சேர்ந்த முருகன் என்பவர் பணியாற்றி வந்தார். இந்நிலையில் கடந்த 2014ஆம் ஆண்டு பள்ளியில் பயின்ற 6 சிறுமிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக ஒரு சிறுமியின் பாட்டி சிவகங்கை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அந்த புகாரின் அடிப்படையில் அவரை கைது செய்து சிவகங்கை போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று வந்தது. இந்நிலையில் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி சரத்ராஜ் 6 குழந்தைகளின் மீது பாலியல் குற்றம் புரிந்த முருகனுக்கு 2 ஆயுள் தண்டனையும் 47 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையும் ஏக காலத்தில் அனுபவிக்க வேண்டும் என்றும் அபராதமாக ரூபாய் 69,000 விதித்து தீர்ப்பளித்தார். இத்தொகையுடன் மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிகளுக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் ரூபாய் 29 லட்சம் வழங்க உத்தரவிட்டார். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே வதிஷ்டபுரம் ஏரியின் அருகில் உள்ள சாலை ஓரத்தில் அரசு மருத்துவமனைக்கு வழங்கப்பட்டு காலாவதியான மருந்து மற்றும் மாத்திரைகள் குவியல் குவியலாக கொட்டப்பட்டுள்ளன. இந்நிலையில் அவ்வழியாக சென்ற பொதுமக்கள் மாத்திரைகளை எடுத்து பார்த்தபோது மாத்திரைகளின் அட்டை மற்றும் மருந்துகளின் மூடி ஆகியவற்றில் தமிழ்நாடு அரசு என்று அச்சிடப்பட்டிருந்தது. இதையடுத்து அவை அரசு மருத்துவமனைகளில் விநியோகிக்கப்படும் மருந்து மாத்திரைகள் என்பது தெரியவந்தது. அவற்றை ஏரியின் சாலை ஓரத்தில் கொட்டியது யார்? அரசு வழிகாட்டு நெறிமுறைகளை வகுத்துள்ள நிலையில் எந்த விதிமுறையும் பின்பற்றப்படாமல் தூக்கி வீசிச் சென்றது ஏன் என்ற கேள்வி எழுந்துள்ளது. மேலும் ஆற்றில் அவை வீசப்பட்டுள்ளதால் சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் சிலர் வேதனை தெரிவித்தனர். எனவே ஏரி சாலை ஓரத்தில் கொட்டப்பட்டுள்ள மருந்து மாத்திரைகளை உடனே அப்புறப்படுத்தி அவற்றை அங்கு வீசிச் சென்றவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேலூர் மாவட்டம் கல்லூர் பகுதியில் உள்ள மதுரா அம்பிகை நகர், திருநகர், ஆலியார் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் 1 மாத காலமாக தண்ணீர் வராததால் அப்பகுதி மக்கள் பலமுறை ஊராட்சி மன்ற தலைவர் உமாபதியிடமும் துணைத் தலைவர் அஜிசியிடமும் முறையிட்டுள்ளனர். சீவூர் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட தலைவர் மற்றும் துணைத் தலைவர் இருவருக்கும் உள்ள கருத்து வேறுபாட்டால் தண்ணீர் மோட்டார் சரி செய்யாமல் இருந்து வந்துள்ளனர். இதனால் அப்பகுதி மக்கள் மிகவும் அவதிக்குள்ளாகி வந்த நிலையில் குடியாத்தம் பழமநேரி செல்லும் சாலையில் திடீரென 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த குடியாத்தம் காவல்துறையினர் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய போது சிறிது வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனை அறிந்து வந்த திமுக ஒன்றிய செயலாளர் உடனடியாக தண்ணீர் விநியோகம் செய்யப்படுவதாக உறுதியளித்த பின் அனைவரும் கலைந்து சென்றனர். இதனால் அந்த பகுதியில் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே நொச்சிப்பாளையத்தில் மணி என்பவர் குடும்பத்துடன் வசித்து வருகிறார். இந்நிலையில் குடும்பத்தினருடன் திருமண நிகழ்ச்சி ஒன்றிற்கு சென்ற நிலையில் மர்ம நபர்கள் சிலர் அவரது வீட்டின் பூட்டை உடைத்து சுமார் 10 பவுண்ட் தங்க நகைகள் மற்றும் ரூபாய் 20,000 ரொக்கத்தை திருடி சென்றுள்ளனர். நிகழ்ச்சி முடிந்து திரும்பிய வீட்டின் உரிமையாளர் வீட்டின் கதவுகள் உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். மேலும் இதுகுறித்து பல்லடம் காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்ததன் பேரில் சம்பவ இடம் வந்த போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். பல்லடம் அருகே பட்ட பகலில் வீட்டின் கதவை உடைத்து ரூபாய் 20,000 பணம் மற்றும் 10 பவுண்ட் நகை கொள்ளை போன சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டம் மேகமலை நெடுஞ்சாலையில் மணலாறு தேயிலை தோட்ட குடியிருப்பு பகுதி அமைந்துள்ளது. இங்கு திடீரென ஏற்பட்ட விபத்தால் பற்றிய தீயால் 2 வீடுகள் முற்றிலும் எரிந்து சேதமானது. அங்குள்ளவர்கள் தீயை அணைக்க முயற்சி செய்தனர். மேலும் உடனடியாக தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்நிலையில் விபத்திற்கான காரணம் குறித்து நெடுஞ்சாலையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் மேகமலை பகுதியில் 7 மலை கிராமங்கள் உள்ள நிலையில் கனரக தீயணைப்பு வாகனங்கள் செல்ல முடியாத சூழல் உள்ளது. எனவே தேனி மாவட்ட நிர்வாகம் தீ விபத்து ஏற்படும் காலங்களில் தீயணைக்கும் பணிக்கு மாற்று ஏற்பாடுகளை செய்ய எஸ்டேட் தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.